துணை முதலமைச்சர் குறித்து இந்த வாரத்திற்குள் முதலமைச்சர் அறிவிப்பார் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் கீழக்கரை இடையே ரயில்வே கேட் மேம்பாலம் சுமார் 30 கோடி செலவில் 6 வருடங்களுக்கு பிறகு கட்டி முடிக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டது. இந்த பாலத்தினை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் ராமநாதபுரம் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியதிகாரிகள் உள்ளிட்டோர் இணைந்து திறந்து வைத்தனர். பாலத்தை திறந்து வைத்த பிறகு அமைச்சர் ராஜகண்ணப்பன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், பல்வேறு கட்ட இடப்பிரச்சனைகள் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பாலப்பணிகள் முடிவெற்று தற்போது பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேண்டிய அவசியமே இல்ல, போராட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த 2000 கோர்ட்ல கேஸ் இருக்கு, எல்லாம் முடிச்சு இப்ப நம்ம எல்லாம் வந்தோம், நம்ம கவர்மெண்ட் வந்தோடனே, நம்முடைய தளபதி முதலமைச்சர் வந்தோடனே எல்லாம் இப்ப இந்த பாலத்துடைய வேலையெல்லாம் நடந்து இப்ப எல்லா ஜனங்கள்லாம் நீ போக ஆரம்பிக்கலாம். எந்த வித பிரச்சனையும் கிடையாது. கீழே ரயில் போகும், மேல பஸ்ஸு, டாக்ஸி, ஆட்டோ எல்லாம் போவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போராட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த நீங்க போராடி எதை வாங்கிக்கிறீங்க? தண்ணி 2218 கோடி கொடுத்தாரு, போராட்டமா கிடையாது. நாளையில வேலை நடக்குது, நிறைய நடக்குது. இந்த மாவட்டத்துல உச்சப்படி ஒன்று பண்ணணும், அது ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நயினார் கோயில இருந்து அங்கிட்டு அண்டக்குடியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போட வேண்டியிருக்கு, அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு அதாவது சிவகங்கையிலேருந்து நேரடியாக ராம்நாடு வந்துடும். நயினார்லேருந்து ராம்நாடு வந்து பரமக்குடி வாங்க போர்வேன் அந்த மாதிரி. வேற அது தலைவர் சொல்றாருல, தேவையற்று சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, நம்ம அவர் சொன்னதுதான், முதலமைச்சர் சொன்னதுதான். நீண்ட காலமான வேலையெல்லாம் அவங்க சும்மா எடுத்து போட்டு வேலையெல்லாம் முடிச்சு கிளியரா மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது நம்முடைய தளபதியார் முதல்வருடைய ஆட்சி தான். அதனால கேஸ்ல வழக்கெல்லாம் கோர்ட்டுல போனாங்க, எல்லாம் அவங்க இட பிரச்சனைகள் அதெல்லாம் எல்லாம் முடிச்சு இப்ப திறந்து விட்டாச்சு, எல்லாம் போகுது. ரணில் விக்ரமசிங்கே சொன்னாரு, கச்சத்தீவை திரும்பி கொடுக்கவே முடியாது. அவர் சொல்லிட்டு போறாரு, நம்ம கேட்கறது நம்முடைய உரிமை. வேலைகள் இருக்காங்க. நீங்க அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ்டு, அது அவங்களுக்கு கேட்கணும். தமிழக அரசு அவங்க முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லட்டும், அதுக்கடுத்து தமிழக அரசு அடுத்து. அதெல்லாம் நீங்க அவர் இலாகா மாற்றங்கிறது முதலமைச்சருடைய இஷ்டம், துணை முதல்வர் வந்து அறிவிப்பு தான். அது வந்து அதனால முதலமைச்சர் எப்ப நினைக்கிறாரோ அவர் செய்ய வேண்டிய இந்த மாதிரி செய்வார். இந்த பாலத்துல விரிசல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது.